என் அன்பு குழந்தையே, வெள்ளிக்கிழமை இரவில் இந்த பிரித்யங்கரா உன் கண்ணில் பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. மறைமுகமாக இருந்து கொண்டு என் பிள்ளைக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரை அடையாளம் காட்டிக் கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த துரோகத்தை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் செய்கின்றார்கள். இருவரும் தனித்தனியாகத்தான் திட்டமிட்டு செய்கின்றார்கள். இவர்களை யாரென்று உனக்கு அடையாளம் காட்டித்தர உன் பிரித்யங்கரா இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நேருக்கு நேராக மோதுகின்றவர்களை விட மறைமுகமாக இருந்து கொண்டு தாக்குகின்றவர்களின் பலம் சற்று அதிகமாக இருக்கும். ஏன் தெரியுமா? உனக்குத்தான் அவர்களை யார் என்றே தெரியாதல்லவா? அப்படியானால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமே. எப்படியும் நீ அதை கண்டுபிடிக்கப் போவதில்லை என்பதுதான் அவர்களின் எண்ணம். இப்படி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு நான் அவர்களை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன். அவர்களுக்கு எண்ணம் இருக்கலாம், நம்மை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று. ஆனால் உன் தாயானவள் இந்த பிரித்யங்கரா அதனை அத்தனை எளிதாக விட்டுவிட முடியாதல்லவா? எனக்கு தெரியும் அல்லவா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று, நீ படுகின்ற பாடு என்னவென்று எனக்கு தெரியும் அல்லவா? எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கின்ற என் பிள்ளை, நிச்சயமாக இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் உனக்கு இதை சொல்லிவிட வேண்டும் என்று உன் பிரித்யங்கரா இன்று ஓடோடி வந்து விட்டேன். சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கு பேராச்சரியத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் நல்ல நிலையையும் உனக்கு கொடுத்து விடும். இதை புரிந்து கொண்டு என் பிள்ளை, நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லோராலும் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன், நான் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது கூட அம்மா என்ன இப்படி சொல்கின்றார், இப்படியெல்லாம் யாராலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க முடியாது என்று நினைப்பாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் தான் என் பிள்ளை இப்படியெல்லாம் நீ பிதற்றிக் கொண்டிருப்பாய். உனக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். நீ நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் பொய்யானது என்பதனை உனக்கு நான் சொல்லித்தர வேண்டும் என்றுதான் ஒரு தாயாக நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அம்மாவின் உண்மையான அன்பினை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இன்று நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்வாய். அது மட்டுமல்ல, அவர்கள் யார் என்பதனையும் நீ அடையாளம் கண்டுகொள்வாய். என் தங்கமே, மறைமுகமாக இருந்து கொண்டு ஒருவர் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறார் என்றால் இவர்கள் உன் அருகில் இல்லை என்றுதான் அர்த்தம். அது உண்மை. ஆனால் இவர்கள் உன்னோடு நெருக்கமாக இல்லை என்று அர்த்தம் கிடையாது. தொலைதூரத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உன்னோடு இணைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் மற்றவர்களிடம் உன்னை பற்றி பேசுகின்ற விதமே வேறு விதமாக இருக்கின்றது. நீ நினைக்கின்றாய், நாம் எல்லா விஷயங்களையும் இவர்களிடத்தில் தான் பகிர்ந்து கொள்கின்றோம். நமக்கு எதுவாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு இவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். நமக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நம் வாழ்க்கையில் நம் கஷ்டங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் நம் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கு மருந்தாகவும் யாருமே நமக்கு வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இவர்களை விட்டால் வேறு யாருமே இல்லை, நாம் எப்பொழுதும் இவர்களோடுதான் இணைப்பில் இருந்து இவர்களிடத்தில்தான் நம் மனக்கவலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி என் பிள்ளை உன் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, ஒருவரிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்வதனால் உனக்கு ஆறுதல் கிடைக்கிறதே என்று சந்தோஷப்படுகின்ற நீ, இவர்கள் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் உன் ரகசியங்கள் எல்லாம் வெளியே செல்கிறது என்பதனை ஏன் உணர மறந்து விட்டாய்? என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். நான் சொல்கின்ற இவர்கள் 2 பேருமே மிகவும் நெருக்கமான உறவுகள். எந்த ஒரு அழைப்பாக இருந்தாலும் இவர்களிடத்திலிருந்து தினமும் ஒரு அழைப்பாவது உனக்கு வராமல் இருக்காது. இவர்களோடு பேசிக்கொண்டே இருப்பாய். அவர்களும் எல்லாவற்றையும் சொல்வது போல சொல்லி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்திலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்கின்றார்கள். என் பிள்ளையே, நீ இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வதோடு மட்டும் நிறுத்தி விடுவதில்லை.
எல்லோரை பற்றியும் அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட்டு நீ நினைப்பதை சரியாக பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் குறைவாகத்தான் சொல்கின்றார்கள். ஆனால் நீதான் எல்லாவற்றையும் இவர்களிடத்தில் தானே பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் தெளிவாகவே இவர்களிடத்தில் சொல்கின்றாய். இதனால் என்ன நடக்கின்றது உன் வாழ்க்கையில் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? என் பிள்ளையே, இதனால்தான் உன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது என்று இந்த பிரத்யங்கரா இப்பொழுது சொல்கின்றேன். முழுமையாக கேள். என் பிள்ளையே, நீ இவர்களிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயத்தினால் இவர்கள் நடத்தியது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா இரகசியங்களையும் மற்றவர்களிடத்தில் சொல்லியதோடு மட்டுமல்லாமல் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அந்த அளவிற்கு அவமானப்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் என்ன சொன்னாலும் இவர்கள் உன்னை பற்றி தவறாகத்தான் சித்தரித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இது தெரியாமல் தான் நீயும் நம் பெயர் ஏன் இந்த அளவிற்கு கெட்டு போய் கிடக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய். யாரை உண்மை என்று நம்பினாயோ, யாரிடத்தில் யார் நமக்கு நெருங்கிய சொந்தம் என்று சொல்லி அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாயோ, அவர்கள்தான் உன்னுடைய இத்தனை நிலைமைக்கும் காரணம் என்பதனை நீ இன்றாவது தெரிந்து கொள். யார் என்று இப்பொழுது இந்த பிரத்யங்கரா உனக்கு அடையாளம் காண்பிக்கின்றேன். நான் சொன்ன ஆண் உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவரினுடைய பையன். நான் சொன்ன பெண் அதுபோல உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த சகோதரரினுடைய பெண். அதாவது ஒன்று உன்னுடைய அத்தையின் மகன், இன்னொன்று உன்னுடைய பெரியப்பாவினுடைய மகள். அது பெரியப்பா அல்லது சித்தப்பா, அண்ணனாக இருக்கலாம் அல்லது தம்பியாக இருக்கலாம். அதே நேரத்தில் அந்த ஆண் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த அக்காவின் மகன் அல்லது தங்கையினுடைய மகன். இந்த 2 பேருக்கும் எதற்காக உன் மீது இத்தனை வன்மம் என்று உனக்கு யோசிக்க தோன்றுகின்றதல்லவா? என் பிள்ளையே, எந்த உறவாக இருந்தாலுமே பொறாமை எண்ணங்கள் இப்பொழுதெல்லாம் அதிகமாக இருக்கின்றது. நம்மை விட மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். உன்னோடு யாராவது நன்றாக பேசிவிட்டால் எதையாவது சொல்லி அதை தடுக்கத்தான் முயற்சிகளை செய்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் அவர்களாக இருக்கட்டும் என்று இவர்கள் நினைப்பதில்லை. நீ மற்றவர்களை பற்றி பேசுகின்ற விஷயத்தை அப்படியே கேட்டுக்கொண்டு இவர்கள் பேசியதையும் சேர்த்து நீ பேசியதாகச் சொல்லி மற்றவர்கள் முன்னிலையில் திரித்து விடுகின்றார்கள். இதை ஏன் இவர்கள் இவ்வளவு தைரியமாக சொல்கின்றார்கள் தெரியுமா? ஏனென்றால் இதற்கு ஏற்ற குழந்தைதான் நீ. நாளை இவர்கள் பேசிய விஷயத்தையும் நீதான் சொன்னதாகச் சொன்னால் அப்பொழுது நீ இல்லை என்று மறுத்துரைக்க மாட்டாய், யோசிக்கத்தான் செய்வாய். இந்த அளவிற்குத்தான் மறதி உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய இந்த குணத்தை தான் அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீ நடந்து கொள்கின்ற விதத்தை அவர்களுக்குரியதாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை என் பிள்ளையின் வாழ்க்கையில் மாற வேண்டும். உன்னை பகடக்காயாக யாரும் பயன்படுத்தக்கூடாது. உன் முன்னால் ஒன்றும் உன் பின்னால் ஒன்றும் யாரும் பேசக்கூடாது. அதற்கு என் பிள்ளை முதலில் இந்த உறவுகளை உன் வாழ்க்கையில் இருந்து களை எடுப்பதை விட யாரிடத்திலும் முதலில் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக பகிர்ந்து கொள்ளாமல் ஒதுங்கியிரு. உன் மனதிற்கு ஏதேனும் விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகின்றதா? வா, உன் அம்மா நான் இருக்கின்றேன், உன் பிரத்யங்கரா நான் இருக்கின்றேன். என்னிடத்தில் சொல். உனக்கான ஆறுதலை உன் தாயானவள் நான் தருகின்றேன். வேறு எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எந்த சூழ்நிலைக்காகவும் நீ கதிகலங்கி நிற்க வேண்டாம். எப்பேற்பட்ட நிலையிலிருந்தும் உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. பிரத்யங்கராவின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை இந்த எதிரிகள் எல்லாம் ஒன்றுமில்லாதவர்களாக மாறிவிடுவார்கள். மீண்டும் இது போன்ற ஒரு தவறுகளை மட்டும் செய்யாமல் இருந்து விட்டால் போதும்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.